கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகேஷ் அஞ்சலி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்த மகேஷ் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. எப்போ பாரு இவளுக்கு கால் பண்ண பிஸின்னு வருது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், இந்த கனெக்ஷனை நாம் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன மகேஷ் பெட்டு மேலே அஞ்சலியோட மொபைலை பார்த்ததுமே வந்துட்டு அந்த மொபைலை எடுத்து இதனால தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அவரோட பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அஞ்சலி வந்து அவங்களோட மொபைலை தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு என்னோட மொபைலை காணும் அப்படின்னு மகேஷ் கிட்ட சொல்ல, மகேஷ் அவருக்கு தெரியாத மாதிரி எங்கே வச்சுட்ட நீ அப்படின்னு அவரும் கூடவே தேட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து மகேஷே மொபைல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த மொபைலை அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நீ ரொம்பலாம் ஃபோனை வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நான் எங்கே யூஸ் பண்ணுறேன், நான் ஏதோ எப்போவாச்சும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறத பற்றி நான் சொல்லலை, நீ ரொம்ப நேரம் மொபைலை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொபைலை கொடுத்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா மகேஷ் வந்துட்டு ஒரு மொபைல் ஜாமரை வந்து ஆர்டர் போடுறாரு. அஞ்சலி தூங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு போய் கிச்சனில் நிறைய சாமானுங்க இருக்கும், அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அவரே தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அஞ்சலி எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா, என் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவள் உங்கள் கூடலாம் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான், அவள் உங்களை தொடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு அங்கே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து பார்க்குறது, அந்த கத்தி எடுத்து வந்து பேசுறது அப்படின்ட்டு தனியாக வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது அவர் ஆர்டர் பண்ண அந்த மொபைல் ஜாமர் வந்து டெலிவரிக்கு வந்திருக்கும். வாட்ச்மேன் அதை வாங்கிட்டு வந்து அதை மகேஷ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. மகேஷ் அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஜாமரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் வந்து யோசிக்கிறாரு, இனிமேல் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில், நீ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே தனியா சிரிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெற்றி முனுசாமியோட பொண்ணுக்கும் வெற்றிக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வெற்றியோட அண்ணன் வந்து யோசிப்பாரு. இதை பற்றி மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாரு, அவங்களோட பொண்ணுக்கும் நம்ம வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இடையில இருந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் போயிடும், சுமூகமாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த மீனாட்சி கிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இதை பற்றி மீனாட்சி வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோனிகா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.